ஹாய் காஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பிரியாணி குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பிரியாணிக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாவை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்மளே வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதில் வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கு இஞ்சி பூண்டை வந்து ஒடிச்சு வச்சுருக்கோம். இஞ்சி பேஸ்ட் அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை வந்து நல்லா கழுவி வச்சுக்கலாம். பிரியாணியை வந்து நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் ஸ்டைலோட பிரியாணி வந்து வேறு மாதிரி இருக்கும். சிக்கனை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து அதை வந்து தனியாக பாயில் பண்ண போகிறோம். இப்போ பாயில் ஆன சிக்கனில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூளை வந்து நல்லா சேர்த்துக்கலாம். அண்ட் மஞ்சத்தூள், உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மசாலாவில் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அப்படியே கலருங்க. பாருங்கள், அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி செம்மையாக கொதிக்குது சிக்கன். அது வந்து நல்லா சைடில் வந்து வெந்துட்டு இருக்கட்டும். நம்மளோட பாத்திரத்தை எடுத்துக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றணும். தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றினதுக்கப்புறம் நல்லா அதை வந்து சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரியாணி இலையை வந்து போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா அதை எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகட்டும். எங்கள் வீட்டில் சண்டேனாலே பிரியாணி தாங்க ஸ்பெஷல். ஸோ வழக்கம் போல் இந்த சண்டேவும் எங்கள் வீட்டில் பிரியாணி தான். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். தேவையான அளவுக்கு நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு தயிர் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து தயிர் சேர்த்துக்க மாட்டோம். இந்த இடத்துல நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து நம்ம நல்லா வதங்கணும். இப்போ நம்ம மூடியை போட்டுட்டு அதை வந்து நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
நம்ம வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆயிலை சேர்த்துட்டு உப்பை சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. அந்த தனியாக தண்ணி எதுக்குன்னா அதில் வந்து நம்ம அரிசியை சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விட போகிறோம், அதுக்கு தான். இந்த சைடில் வந்து நம்ம இப்போ வேக வச்ச சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். அதுலேயே வந்து மோஸ்ட்டாக எல்லா மசாலாவும் போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மசாலா வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம தேவையான மசாலாக்களை வந்து சேர்த்துக்க போகிறோம். என்னடா இவ்வளோ மசாலாவை கொட்டுறோமேன்னு பார்க்காதீங்க, நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் மசாலா சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்பைஸை வந்து லெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருந்தோம்ல, இப்போ வந்து அந்த நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அரிசியை வந்து நம்ம இதில் போட போகிறோம். இது வந்து ஒரு 60% மட்டும் வந்தால் போதும். மிச்சத்தை வந்து பிரியாணியில் போட்டு 100% குக் பண்ணிடலாம். எயிட்டி பர்சன்டேஜ் குக்கான அந்த அரிசியை வந்து இப்போ வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாஸ்மதி அரிசி வந்து அப்போ தான் உடையாமல் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்சரில் கிடைக்கும். அதனால நாங்கள் தனியாக வந்து வேக வச்சுக்கிறோம். அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், சாப்பிடவும் பார்க்கவும் செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, எங்கள் ஸ்டைலில் பிரியாணி ரெடி. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். பிரியாணிக்கு வந்து நம்ம ரைத்தாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளாக குவிக்காக நம்ம ஒரு ரைத்தாவை ரெடி பண்ணிடலாம். பிரியாணிக்கு சிக்கன் 65 இல்லாமல் எப்படிங்க? ஸோ அதுக்கான ப்ராசஸ்ஸை தான் இப்போ பார்க்குறோம். நல்லா சிக்கனை கழுவிட்டு தேவையான மசாலாலாம் சேர்த்துட்டு சிக்கன் 65 பவுடரை போட்டால் நம்மளோட சிக்கன் 65 ரெடி.